அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு தயவு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய மகத்தான ஊழியத்தை செய்வதற்கான பலத்தை என் தேவன் கட்டளையிடும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதை நமக்கு கட்டளையிட்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் இனிய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதாகமத்திலே பவுல் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை தேவனுக்கன்று எப்படி கிருபையாக மீட்டு கொடுத்தார் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கும் பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். அது உற்சாக மனதோடு நான் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். உற்சாக மனது இல்லாதிருந்தாலும் நான் செய்யும்போது உக்ரானத்த உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு ஊழியக்காரனாக நல்ல ஒரு உக்ரானக்காரனாக இருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தின் பலன் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால், நாம் எந்த நிலையில் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவு நாம் தேவனுடைய ஊழியத்தை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் இதை குறித்து ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிவான் ஆக்கப்பட்டது என்று சொல்கின்ற அந்த சொல் அவனுக்கு மேன்மையை கொடுக்காது. ஏனென்றால் அவன் அழைக்கப்பட்ட விதம் அப்படி என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை, ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நான் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியத்தினால் எனக்கு வரக்கூடிய கிருபை தேவனுடைய வார்த்தைகளினாலே எனக்கு மகிமை உண்டாக்குகிறது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ அனுகூலத்தில் செய்கிற ஊழியங்கள் தேவனுக்கு எப்படி மகிமை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லுகிறார். நீ சிறுபிள்ளை என்று உன்னை குறித்து சொல்லாதே, அனுப்புகிறவர் நான் உனக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு யாரிடத்திலெல்லாம் நான் அனுப்புகிறேனோ, நான் அனுப்பினவரிடத்தில் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்கு சொல்லி என்று நான் கட்டளையிட்டேனோ அவர்களுக்கு நான் சொன்னவைகளை அவரிடத்தில் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம்
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான பலத்தை எப்படி நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இங்கு எரேமியா 20:17 சொல்லுகிறது, என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத குமாரனும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன என்று சொல்லுகிறார். யோபு பக்தன் சொன்னது போல, நான் பிறந்த நாளில் எந்த ஒரு ஆண்மகனும் பிறக்காமல் இருந்தால் நல்லது என்று சொல்லுகிறார். அவ்வளவு பாடுகளை அவர் பட்டார். அதே போல எரேமியா பக்தன் சொல்லுகிறார், என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றென்றைக்கும் பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன. இவ்வளவு துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியிலே நான் ஊழியத்தை செய்வது எனக்கு எவ்வளவு சந்தோஷமற்ற ஒரு காரியம் என்று பவுல் சொல்லுகிறார். அவருடைய பெயரே புலம்பல் தீர்க்கதரிசி என்றுதான். ஊழியத்தின் பாதையிலே அநேக உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளை கடந்து செல்லுகிறவர்களுக்குத்தான் அந்த பாரம் இருக்குமே தவிர, சொல்லளவிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாரம் இருக்காது. உண்மையிலேயே தேவ சமூகத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்து விட்டது. நாம் ஒரு தலைமை போதகராக பதவியேற்று விட்டோம், காரியதர்சியாக பதவியேற்று விட்டோம், பொருளாளராக பதவியேற்று விட்டோம், லாக்கா இயக்குநராக பதவியேற்று விட்டோம் என்று சொல்வது ஊழிய உயர்வு அல்ல. அது நிர்வாக ஊழியம். யாரெல்லாம் நிர்வாகத்திலே தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாய் ஊழியம் செய்ய முடியாது. அநேகருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அன்பு பிள்ளைகளே, ஒருவன் எனக்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டுமென்றால் அவன் எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தப்பட்டவனாக இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒரு தலைவனாக வேண்டுமென்றால் நான் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் பணிவிடை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீங்கள் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்களை எக்ஸ் சர்வீஸ்மேன் என்று தான் சொல்வார்கள். அவ்வளவு மதிப்பு. எக்ஸ் சர்வீஸ் ஆசிரியர், எக்ஸ் சர்வீஸ் போலீஸ் என்று சொல்ல மாட்டார்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன். ஏனென்றால் அவன் எல்லா நிலைகளிலும் எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, அவன் ஓய்வு பெற்றதற்கு பின்பு அவனுடைய நோக்கமே சர்வீஸ் பண்ண வேண்டும் என்பது தான். அதே போல் இன்றைக்கு அதிகார பீடங்களில் இருக்கிற தலைமைத்துவத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாழ்மை குணம் இல்லை என்றால் அவர்கள் எல்லோருக்கும் பிரியமான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. சத்தியம் அவருடைய சமூகத்தில் இருந்து தள்ளுவடியாகி போய்விடும். அங்கு இனம் வாரி, ஜாதி வாரி, தன்னுடைய இனஜந்துக்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அங்கு அநேகமாய் வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையே என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அது கடமை என்றுதான் செய்ய வேண்டுமே தவிர ஏதோ மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்திலே நம்மில் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் நம்மில் எத்தனை பேர் தாழ்மை குணம் பெற்றவர்களாக காணப்பட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் வாழ்ந்து வருகிற காலங்களில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். உற்சாக மனதோடு, ஊக்கத்தோடு செய்ய வேண்டும். இன்றைக்கும் அது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொன்னது போல ஊழியக்காரர்கள் அது கடமை என்று எண்ண வேண்டும். அது கண்டிப்பாய் கடமை என்றால் இட் மஸ்ட் பி, அது கண்டிப்பாய் செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
நாம் அந்த ஊழியத்தை எப்படி செய்கிறோம்? ஏனோ ஒருவர் பிரியப்படுகிறார், அவருக்காக மட்டும் செய்தால் போதும் என்ற நினைப்பு ஊழியத்திலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் பிரியப்படக்கூடிய அளவிற்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனாலும் அந்த ஊழியத்திலே தாழ்மை குணம் வேண்டும், பணிவிடைக்காரனாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு அந்த ஊழியத்தின் பாதையிலே சுமந்து செல்கிற நாம் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றப்பட்டு உற்சாக மனதோடும் தாழ்மையோடும் பணிவிடை செய்கிற அந்த ஊழியத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை தங்கியிருந்து இந்த நாளின் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். உற்சாக மனதோடு செய்கிற ஊழியக்காரராக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாம மகிமை கண்டே செய்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒப்பு கொடுக்கும்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென், ஆமென்.